Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS counseling process all India quota counseling, state quota counseling இந்த மாதிரி counseling processல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தாராளமா எங்களை தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல கால் பண்ணுங்க. உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் நிறைய மெத்தட் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். அதில் இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் 9363443685. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது கம்பல்சரி கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு கைடன்ஸ் நீடட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுல என்ன மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் தேவையோ அதுல ஜாயின் பண்ணலாம். பட் நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுடைய நேம் அனுப்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சார் இப்போ நம்ம பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சதுன்னா இப்போ நம்ம ஹாஸ்டல்ல டே ஸ்காலரா கூட போகலாமா சார்? நல்ல ஒரு கொஸ்டினுங்க. அது பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க கண்டிப்பா டே ஸ்காலரா போகலாம். பட் ஒரு சில கல்லூரிகள் ஹாஸ்டல் கம்பல்சரி பண்றாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மூகாம்பிகை காலேஜ் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்க காலேஜ் ஹாஸ்டல் கம்பல்சரி. அதே மாதிரி விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு ஹாஸ்டல் கம்பல்சரி. அதே மாதிரி அருணை மெடிக்கல் காலேஜ் கம்பல்சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒசூர்ல இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் கம்பல்சரி. இந்த மாதிரி ஒரு 4-5 கல்லூரிகள் கம்பல்சரி. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த கல்லூரியிலையும் ஹாஸ்டல் கம்பல்சரி கிடையாது. நந்தா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு வருஷம் ஹாஸ்டல் கண்டிப்பா இருக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள் கம்பல்சரி ஹாஸ்டல் இருக்கு. மீதி கல்லூரி எல்லாமே நீங்க வெளியிருந்து போகலாம். நீங்க எந்த ஊர்? நீங்க சென்னையில உங்களுக்கு எந்த காலேஜும் ஹாஸ்டல் கம்பல்சரி கிடையாதுங்க. அதுவும் கம்பல்சரி கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா போய்க்கலாம். பட் சென்னையில உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நீங்க காலேஜ் பஸ்ல போறதா சேஃபா இருக்கும். உங்களுக்கு என்ன மார்க் வர மாதிரி இருக்கு? 530 வருது சார். 530. உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி? பிசி சார். உங்களுக்கு கவர்மெண்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சாலும் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு ஃபீஸ் நீங்க சென்னையில இருந்து போகணும், ஃபீஸ் கம்மியா போகணும்னு நினைச்சீங்கன்னா முத்துக்குமரன் அது காலேஜ் சுமாரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் போற சிச்சுவேஷன் வந்ததுன்னா முத்துக்குமரன் எடுங்க. ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அதிகமாக, சார்ஜஸ் கம்மியா இருக்கும். நீங்க நேராக போய் விசிட் பண்ணி பாத்துருங்க. பட் உங்களுக்கு 530க்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் லைக் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜோ அல்லது திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜோ கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜோ கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டி இருக்காதுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஓகேங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இது ஒரு அருமையான ஒரு கட் பண்ணிருங்க மேடம். இது ஒரு அருமையான சந்தேகம். நிறைய கல்லூரிகள், பிரைவேட் கல்லூரிகளில் டே ஸ்காலராக போக முடியுமா? ஹாஸ்டல் கம்பல்சரினா ஒரு சில கல்லூரிகள் கம்பல்சரி இருக்குதுங்க. ஒரு 5 கல்லூரிகள் அந்த மாதிரி கம்பல்சரி இருக்கு. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துட்டு போகணும். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், மதுரையிலிருந்து ராமகிருஷ்ணன். வணக்கம் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. மழையெல்லாம் முடிஞ்சதா சார்? மழை ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சுங்க சார். சொல்லுங்க சார். அப்படியா? அதாவது சார், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம்ல. ஆமா சார். அந்த டாப் ரேங்க்ல இருந்து காலேஜ் செலக்ட் பண்ணணுமா? எஸ் சார். நம்ம போடுறது டாப் ரேங்க்ல இருந்தே போட்டுக்கலாம் சார். நீங்க கிடைக்கும் கிடைக்காதுங்கலாம் பார்க்காதீங்க சார். எம்எம்சி கிடைக்காது அப்படின்னா எத்தனை சாய்ஸ் வேணா நம்ம போடலாம் சார். 36 கவர்மெண்ட் காலேஜ், செமி கவர்மெண்ட் எல்லா காலேஜையும் போடலாம். நம்ம சாய்ஸ்ல நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியம் எது வேண்டாங்கிறத நம்ம எடுக்கணும். அதை பின்னாடி கொண்டு போகணும். புரியுதுங்களா சார்? எந்த கல்லூரி வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை பின்னாடி வச்சுக்கோங்க. மீதி எல்லா காலேஜும் போடலாம் சார். பட் உங்க விருப்பத்துக்கு பார்க்கணும். போட்டதுக்கு அப்புறம் நான் விருப்பம், ஐயோ நாங்க திடீர்னு ஒரு டிஸ்டன்ஸ் கல்லூரியில போட்டுட்டு எனக்கு ஐயோ அங்க போக விருப்பம் இல்லை நினைக்காம உங்களுடைய ப்ரிஃபரன்ஸையும் பார்க்கணும், காலேஜுடைய ரேங்கிங்கும் பார்க்கணும். பட் எல்லா கல்லூரியுமே நல்லா இருக்கும் சார். ஒரு நல்ல சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சார். நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்றேன் சார் உங்களுக்கு. நீங்க சொல்ல கரெக்ட். ஆனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சொல்லுங்க சார், நம்மளுடைய மார்க் பேஸ் பண்ணி இந்த காலேஜுக்கு இப்போ நீங்க போடுறீங்களா அந்தந்த கட் ஆஃப்க்கு இவ்வளவு வருதுன்னு சொல்றீங்களா? ஆமா சார். அந்த மாதிரி காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி. இல்ல சார், நமக்கு தெரியவே தெரியாது எந்த கல்லூரி கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. ஆன்லைன் கவுன்சிலிங். நம்ம நமக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை முன்னாடி போடணும் சார். விருப்பம் இல்லாத கல்லூரி பின்னாடி போடணும் சார். எத்தனை கல்லூரி வேணாலும் போடலாம். ஸோ அதே நேரத்தில் நீங்க ஒரு சிலர் கவர்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டால போக நினைக்கிறாங்க. எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 10 கல்லூரி வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு நான் மேனேஜ்மெண்ட் போடனாலும் உள்ள தூக்கி மேனேஜ்மெண்ட் அந்த 1 லட்ச கேட்டகரி ஃபீஸ் கட்டி போடலாம். அப்ளிகேஷன் போட்டிருந்தான். இல்ல சார், நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 20 கவர்மெண்ட் ஒரு 20-30 கவர்மெண்ட் காலேஜ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து பிஹெச்டி போடுறதுனால போடலாம். ஓகேங்களா சார்? ஓகே. அப்புறம் சார், இந்த நம்ம ஓசி கேட்டகரி சொன்னீங்கல்ல 520, 550
550 எஸ் சார், எஸ் சார். கட் ஆஃப் 535. அப்ராக்சிமேட்லி த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா என்ன ஒரு 100-150 கேண்டிடேட் வருவாங்களா? த்ரூ அவுட் இந்தியாவா சார்? ஓசி கேட்டகரியா சார்? இல்லை, ஓசியில் நிறைய வருவாங்க சார். தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வராங்க தெரியல, பார்க்கலாம் சார். ஏன்னா கொஞ்சம் டஃப்பான இதை அதான் கேட்குறேன். பார்க்கலாம் சார், அது தெரிஞ்சு பார்க்கணும் சார். அது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் சார். சரி சரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். குட் நைட். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடாக ஒரு சந்தேகம் கேட்டார். அப்போ அது வந்து ஒரு நல்ல சந்தேகம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. நீட் மார்க் வந்து 486 பிசி சார். 486 பிசி, சொல்லுங்க மேடம். கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு பார்டர்ல இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ், டாப் 3 காலேஜஸ், டாப் 4 காலேஜஸ் கிடைக்குங்க. எப்படி சார் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 500க்கு கீழே கம்மியா தான் இருக்குமா? என்னோட ப்ரெடிக்ஷன் மேபி ஆல் இந்தியா லெவல்ல 500 கிடைக்குங்கிறாங்க. நம்ம அப்படி பார்த்தா 480 கிடைக்கும். பட் நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு 510 சொல்றேன். அப்படிங்கிறப்ப ஒரு டாப் 10 காலேஜஸ்ல, டாப் 3 இல்ல, ஒரு டாப் 10 காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படியா சார்? மேபி கவர்மெண்ட் கிடைச்சாலும் சந்தோஷம் தானே. கவர்மெண்ட் கிடைச்சா சந்தோஷமா தான் இருக்கு சார். அதான் வாய்ப்பு எப்படின்னு சொல்லி வாய்ப்பு என்னோட ப்ரெடிக்ஷன் படி உங்களுக்கு 50-50. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரெடிக்டர்ஸ் வந்து படி உங்களுக்கு கிடைக்கும். சரி சார். நான் வந்து இங்க தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை கவர்மெண்ட் அந்த நேரத்தில் நீங்க கவர்மெண்டே கிடைக்குன்னு இருந்து ஒருவேளை செல்ஃப் ஃபைனான்சிங் தயார்படுத்திக்கலாம், கஷ்டமா போடும் இல்லையா? அதனாலதான் நான் ஒரு 10-20 மார்க் அதிகமா சொல்றேன். ஒருவேளை கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா நம்ம பிரைவேட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாங்க. சரி சார், சரி சார். சரிங்களா மேடம்? ஓகே மேடம், தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அனலைசிஸ். எதுக்காக நம்ம வந்து மற்றவங்களோட ஒரு 10-20 மார்க் அதிகமாக சொல்றோம் அப்படின்னா, நீங்க பிளான், வணக்கம், கட் பண்ணிருக்க மேடம். அதாவது நீங்க பிளான் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை செல்ஃப் ஃபைனான்சிங் போறீங்களா, இல்லை ரிப்பீட் பண்ண போறீங்களா, அதுக்கான சென்டர் ஐடென்டிஃபை பண்ணி வைக்கலாம், கோச்சிங் சென்டர் பிளான் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்ஸ் அலாட் ஃபார் சப்போர்ட் சார். எஸ் சார். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் என்ன சார், நாங்க தமிழ்நாட்டுல நீட் அப்ளை பண்ண போறோம் சார். அதாவது கவுன்சிலிங். ஓகே. அதுல வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ண போறோம். அதே சமயத்துல ஸ்டேட் கோட்டாவும் அப்ளை பண்ணுவோம். ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம் சார். சொல்லுங்க சார். மேனேஜ்மெண்ட் கோட்டா நாங்க வந்து அதர் ஸ்டேட்ல அப்ளை பண்ண முடியுமா? நீங்க எந்த ஊர் சார்? சார் ஆக்சுவலா நாங்க இருக்கிறது வந்து தெலுங்கானால சார். தெலுங்கானா. நீங்க எல்லாம் சார், நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க தெலுங்கானாக்கும் அப்ளை பண்ணலாம், பாண்டிச்சேரி அப்ளை பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு என்ன மார்க் வர மாதிரி இருக்கு சார்? 290 இருந்து 300 வரைக்கும் தான் சார் வரும் குழந்தைக்கு. எல்லா ஸ்டேட்டும் பண்ணலாம் சார். எல்லா ஸ்டேட்டுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் போடணும் சார். ஓகே சார், ஓகே. பட் பொதுவா நீங்க இருக்கிற ஸ்டேட்ல தான் சார் ஃபீஸ் குறைவா இருக்கு. அது ஒரு உங்க ஸ்டேட்ல தான், நீங்க இருக்கிற ஸ்டேட்ல தான் ஃபீஸ் குறைவா இருக்கு. பட் அதர் ஸ்டேட்ல போனா உங்களுக்கு மார்க் குறைவா கிடைக்கிற மாதிரினா பாண்டிச்சேரி நீங்க ட்ரை பண்ணலாம், சென்டாக் ட்ரை பண்ணலாம் சார். வாய்ப்புகள் இருக்கு. ஆமா சார். சார் சொல்ல போனா தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஃபீஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அதிகம் சார், பிரைவேட் காலேஜஸும் அதிகம். பட் தெலுங்கானா, ஆந்திரால ஒரு 14.5 லட்சம் 15 தான் வருது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அப்படிதான் நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? எஸ் சார். நம்ம தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க சார். 14 lakhs மேல அதிகமா இல்ல. தமிழ்நாடுக்கு நீங்க சப்போஸ் நீங்க தமிழ்நாடு பூர்வீகம்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க சார். நீங்க அதர் ஸ்டேட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்கீம்ல நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் உங்களுக்கு கண்டிப்பா. பட் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். பாண்டிச்சேரிக்கு தனியா, தெலுங்கானாக்கு தனியா, ஆந்திராக்கு தனியா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆமா. கர்நாடகாவும் கேரளா முடிஞ்சிருச்சு. பட் திருப்பி சான்ஸ் கொடுப்பாங்க சார். கர்நாடகா வந்து ஆல்ரெடி எப்பவுமே யூஸ்வலா முன்னாடி ஓபன் பண்ணிடுவான், ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவான், மறுபடியும் திருப்பி ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. கர்நாடகால அங்க வந்து கேஇஏன்ற ஒரு இதுல ஏதோ ரெஜிஸ்டர் பண்ண பிப்ரவரிக்கு முன்னாடி. அதான் சார், அது வந்து மறுபடியும் திருப்பி சான்ஸ் கொடுப்பாங்க சார். திருப்பி ஓபன் பண்றதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்க சார், ஓகே. அது அவசியமா, அது ரொம்ப முக்கியமா, அது பண்ணி ஆகணுமா? அது இல்ல சார், மறுபடியும் அது நீங்க கர்நாடகா ஸ்டேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா போறோம்னா அங்கேயும் கொஞ்சம் ஃபீஸ் குறைவா இருக்கும் சார். கர்நாடகா ஸ்டேட்ல போற மாதிரி இருந்தா பண்ணுங்க சார். பண்ணணும். அது கேஇஏ பண்ணி தான் ஆகணும். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ சார். நீங்க நல்ல சர்வீஸ் பண்றீங்க சார். குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப எதிர்காலம் நினைப்பாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அப்போ ஒரு அருமையான சந்தேகம். மேனேஜ்மெண்ட் கோட்டால வேற ஸ்டேட்டுக்கு போனா தனித்தனியா அப்ளிகேஷன் போடணும். ஸோ ஆந்திரா தனியா, தெலுங்கானா தனியா, கர்நாடகா தனியா, பாண்டிச்சேரி தனியா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனோம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் வணக்கம் சார், சென்னையில இருந்து பேசுறேன். நவாஸ் என் பேரு. சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? சார் என் பையன் வந்து 535 மார்க் வரும்னு சொல்லியிருக்காரு. என்ன கம்யூனிட்டி சார்? சார் பிசிஎம் சார். பிசி
டிசிஎம். பிசிஎம் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். கவர்மெண்ட்டுக்கு 500க்கு மேல இருந்தா கண்டிப்பா கிடைச்சிடும் சார். சார் நாங்க இப்போ சென்னையில இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்னை காலேஜ் கொடுக்கலாமா இல்ல ஆல் இந்தியா கோட்டால ட்ரை பண்ணலாமா சார்? சார் நீங்க ஆல் இந்தியா கோட்டாலும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்னா சார், நான் ஆல் இந்தியா கோட்டால ட்ரை பண்றேன். இல்ல சார், ஆல் இந்தியா கோட்டாலும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்பவுமே கிடைக்காதுங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகே சார். செகண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா அப்ளை பண்ணி ஒரு சீட்டை எடுத்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்க சார். செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஒரு ஆல் இந்தியா கோட்டால கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அதே காலேஜ் நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஆல் இந்தியா கோட்டால ஜாயின் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பார்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை தான் நான் ஒவ்வொரு வருஷமா நான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு நான் விருப்பம் இல்லாத காலேஜ் போடாதீங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில காலேஜ் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த காலேஜஸ் நீங்க தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யூஸ்வலாகவே ஆல் இந்தியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எதிர்பார்க்க மாதிரி கிடைக்காதுங்க சார். அடுத்தது ஸ்டேட் கோட்டால உங்களுக்கு எதிர்பார்க்க மாதிரி கிடைக்கும். நீங்க ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஆல் இந்தியா கோட்டால நீங்க வந்து தாராளமா நீங்க கவுன்சிலிங் போடுங்க. புரியுதுங்களா சார்? அடுத்தது நீங்க அங்க கிடைச்சதுன்னா இந்த சீட்டை ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஒன்றும் இல்லைங்க சார் கவர்மெண்ட் காலேஜ் போகும்போது. அதனால எந்த லாஸும் கிடையாது. நீங்க தாராளமா இந்த சீட்டை விட்டுட்டு நீங்க ஆல் இந்தியா கோட்டா சீட்டை செலக்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓமந்தூரார் காலேஜ் நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. தாராளமா நீங்க அடுத்த ரவுண்ட்ல நீங்க ஆல் இந்தியா கோட்டால எடுத்து ஓமந்தூராரே நீங்க கிடைச்சாலோ செங்கல்பட்டு கிடைச்சாலோ ஜாயின் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார். புரியுது சார். இப்போ நான் இப்போ ஆல் இந்தியா கோட்டால எடுத்துட்டேன் சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சிருச்சு அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல கிடைக்காது இல்லையா சார்? அப்படி இல்லை சார், அப்படி கிடையாது. அது வேற கவுன்சிலிங், இது வேற கவுன்சிலிங். அதுல கிடைச்சா இதுல கிடைக்காதுங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பக்கம் கிடைக்கும். ஓகே, அப்ப நான் அங்கேயும் அப்ளை பண்ணலாம், இங்கேயும் அப்ளை பண்ணணும். நீங்க சேராமட்டு ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அது சேராமலும் விடலாம் ஆல் இந்தியா கோட்டால. ஓகே 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 சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல, ஆல் இந்தியால வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கல்லூரி கிடைக்கல, திடீர்னு கள்ளக்குறிச்சி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அப்போ நம்ம வேண்டான்னு விட்டுட்டு ஸ்டேட் கோட்டால கலந்துக்கலாம். ஓகே ஓகே, சேராமலும் விடலாம். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்ஸ் அலாட். அப்போ ஓகேங்க சார், கட் பண்ணிடுங்க சார். அப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டால நம்ம கலந்துக்கிறோம். பிடிக்காத கல்லூரி அலாட் ஆச்சுன்னா ஃப்ரீ எக்ஸிட் நீங்க சேராம விடலாம். பட் இது வரைக்கும் 2 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க நிறைய பேர். அதாவது ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்து போகட்டுமா அப்படின்னா, நீங்க ஆல் இந்தியா கோட்டால ஒரு சீட்டை எடுத்து நீங்க உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை சேர்ந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டர்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு மருத்துவ இடம் கிடைக்கும். அப்போ அது எவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் மருத்துவர் ஆவீங்க, இன்னொருத்தர மருத்துவராக்கிறதுக்கு நீங்க உதவி பண்றீங்க அப்படின்னா அது மாதிரி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்காதுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆல் இந்தியா கோட்டால சீட் கிடைச்சதுன்னா அதுல சேருங்க. அதை விட்டு கொடுங்க தமிழ்நாட்டு சீட்டை. தமிழக மாணவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்த நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அதை எடுத்துக்கலாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார், நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? என் பொண்ணு 450 வருது, 58 வருதா. என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டில இருக்கோம். பிசி கம்யூனிட்டி நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் தான் வாய்ப்பு இருக்குமா? கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் கண்டிப்பா கிடைக்குமா சார்? 450க்கு மேல கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாமே நீங்க தமிழ்நாட்டு லெவல்ல 400 பேருக்குள்ள இருந்துட்டே கிடைக்குங்க. பிசில 4000 பேர், சாரி 4000 பேருக்குள்ள தான் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல. அதே பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைக்குமா சார்? இது அதான் 3700க்கு மேல இருந்தா பிரைவேட் யூனிவர்சிட்டி போகுமா, 3700க்குள்ள இருந்தா தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில வந்துடும். சரி, ஓகே சார். உங்களை எப்படி சார், நாங்க புதுக்கோட்டை மாவட்டம். நீங்க கைடன்ஸ் வேணும்னு சொல்லி போடுங்கம்மா, நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். நீங்க நம்மளுடைய ஆபீஸ் கோயம்புத்தூர் வந்து நீங்க மீட் பண்ணலாம் தாராளமா. சரி, ஓகே சார். உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கம்மா. தேவைப்பட்டா நீங்க ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு, உங்களுக்கு அது அதில் சூட்டபுளா பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். இது செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல? வாய்ப்பு இருக்குங்க, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே சார். நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன் சார். நீங்க அப்படி கைடன்ஸ் நீடுன்னு சொல்லி எனக்கு காண்டாக்ட் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்றேன். சரி, ஓகே சார். அதுக்கான வழிமுறைகள் சொல்றேன், சரி சார். சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அந்த கைடன்ஸ் எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் நாங்க நேராக உங்களை வந்து பார்க்க முடியுமா சார்? இல்லம்மா, 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஃபோன் மூலமா டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நேரடியா வந்து சந்திச்சு சாய்ஸ் ஃபில்லிங் டவுட் எடுத்துக்கலாம், அது ஒரு மெத்தடு. இல்ல வராமலே கூகுள் மீட் அந்த மாதிரி ஆன்லைன்ல மீட் பண்ணி கூட நம்ம வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். சரி, ஓகே சார். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் வேணும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாமே செப்பரேட் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இது தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குமே கம்பல்சரி பண்ண மாட்டாங்கம்மா. சரி, ஓகே சார். சரிங்களா? சரி, ஓகே சார். ஏன்னா ஒரே ஒரு ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணிக்க முடியும், சந்தேகத்தை ஈஸியா கேட்டுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் சார், டாக்குமெண்ட்ல அனுப்புறோம். அனுப்புங்க மேடம், நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன்.
சரி ஓகே சார். சரிங்களா? சரி ஓகே. கட் பண்ணிருக்கலாம். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் மோட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது கம்பல்சரி கிடையாது, உங்களுடைய விருப்பம். ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது என்னால் முடிய வரைக்கும் நாங்கள் டெய்லி கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கவுன்சிலிங் டைம்லேயும் கனெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் மேபி ஃப்ரைடே சாட்டர்டே கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ மேபி நீங்கள் ஃபர்தராக ஒவ்வொரு நாளும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறீங்க சார்? துபாயில இருந்து பேசுறேன். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 410க்கு பிசிஎம்ல நல்ல காலேஜ் கிடைக்குமா சார் தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில? மேனேஜ்மெண்ட்டில் 400+ நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 400 கிடைக்குமா? 400க்கு மேலே ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 400க்கு மேலே 2022 அப்படி தான் கிடைச்சது சார். 400க்கு மேலே நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு. போன டைம் பார்த்தீங்கன்னா 2022 427க்கு வேலைமால் கிடைச்சது. ஸோ 400க்கு மேலே நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். டாப் 10 காலேஜஸில் வந்துடும் சார். டாப் 10 காலேஜ் எவ்வளோ சார் ஃபீஸ் இருக்கும்? ஃபீஸ் ஒரு 17-18 அந்த மாதிரி வரும் சார். சார் நான் உங்க நம்பர்ல மெசேஜ் போட்டேன், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ண சார் கரியர் கைடன்ஸ்க்கு? நீங்கள் பேர் போடுங்க சார், நான் கான்டாக்ட் பண்ணுறேன். என்னைக்கு பண்ணீங்க சார்? இன்னைக்கு பண்ணோம் சார். நான் இன்னைக்கு நிறைய கொஞ்சம் வெளியே போயிட்டேங்க சார், வேற ஒரு காலேஜுக்கு போயிட்டதுனால நான் நிறைய பார்க்கல, மெசேஜ் எல்லாம் பார்க்கல. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுறேங்க சார். ஓகே சார். இதே நம்பரா சார், வேற நம்பருங்க சார்? வேற நம்பர், இன்னொரு நம்பரு. உங்கள் பேர் போடுங்க சார், கண்ட்ரி பேர் போடுங்க சார். கண்டிப்பாக நான் உங்களை மறுபடி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். நமக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஓகே சார். சரிங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ராட்லேருந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும், கண்டிப்பாக அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு. சார் முகேஷ் சார், சொல்லுங்கள் சார். ஹலோ. சொல்லுங்கள் முகேஷ். ஹலோ. சொல்லுங்கள், காது கேட்குதுங்களா? காது கேட்குதுங்க சார். முகேஷ் தானே லாஸ்ட் இயர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இல்லைங்க சார். சார் 404ங்க சார் எங்கள் பொண்ணு. 404 சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் ஏஜஸ் கிடைக்குங்களா? கிடைக்கும் மேடம், 400க்கு மேலே கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்குங்க. மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டால எங்கங்களா? கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம அந்த 18 lakhs கேட்டகரியில் கிடைக்கும். என்ன கம்யூனிட்டி நீங்கள்? பிசிங்க சார். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? கரூருங்க சார். வாய்ப்பு இருக்குது மேடம். லாஸ்ட் டைம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி ஏதாவது கேட்குறக்கா கான்டாக்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த நம்பருக்குங்களா? லாஸ்ட் இயர் முகேஷ் நான் சேவ் பண்ணியிருக்கேன் நான். சரிங்க சார், சரிங்க சார். சொல்லுங்க மேடம். அதான் சார் 404 கிடைக்குமாங்கிறதுக்கு தாங்க சார். கிடைக்கும் மேடம், மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குங்க. சரிங்க சார், சரிங்க சார். லாஸ்ட் டைம் எவ்வளோ 400 மார்க் வாங்கினாங்களா லாஸ்ட் டைம்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 401 நம்ம நம்பர் மார்க்கெலாம் வச்சிருக்கேன் நான். 401 மார்க் லாஸ்ட் டைம். சரிங்க சார். ஓகேங்களா மேடம்? கிடைக்கும் மேடம், டீம்டு கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்குங்க. மேனேஜ்மெண்ட்ல கிடைக்குங்களா சார்? கிடைக்கும் மேடம், கிடைக்கும். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ அது நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தா இன்றைக்குமே அந்த நம்ம கனெக்ஷனில் வச்சுருப்போம். அதாவது இவங்க லாஸ்ட் இயர் கனெக்ட் பண்ணாங்க, இருந்தாலும் அவங்களோட நேம் வச்சுருக்கோம், மார்க் என்ன வாங்கினான்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மீண்டும் எப்போ வேணால் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். பட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து தவறாக யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். மதுரையிலேருந்து சொல்லுங்க, என்ன சந்தேகம் சார்? 4-5 வருஷமா ஃபாலோ பண்றீங்க. சந்தோஷம் சார், சந்தோஷம். தேங்க்யூ சார். என்பிசிக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமே சார். எஸ்எஃப்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சார். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். அப்படி இல்லைன்னா ரிப்பீட்டரா? சரிங்க சார், நீங்கள்
உங்கள் நம்பர் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க சார். நான் தனிப்பட்ட முறையில் கூப்பிடுறேன், என்ன பண்ணலான்னு பேசலாம் சார். அதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நல்ல காலேஜ் 400க்குலாம் வாய்ப்பு இருக்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் தான் சார் எல்லாமே. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சந்தோஷம் சார், சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு தான் சார். உங்களுடைய ஆதரவு ஒரு சப்போர்ட்டிவான ஸ்பீச் தான் மீண்டும் மீண்டும் நல்ல வீடியோஸில் பதிவு பண்ணுவோம் சார் நம்மளால. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்ஸ் அலாட் சார். நீங்கள் உங்கள் டீட்டெயில் மட்டும் நீங்கள் அனுப்பிவிடுங்க சார். எந்த ஊருன்னு போட்டு அனுப்பிவிடுங்க, நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேங்க சார். என்னங்க சார்? ஓகே, ஓகேங்க சார். அது என்ன பண்ணுற, சில காம்படிஷன் அதிகமாக போகுதில்ல சார், அதான் பிரச்சனை. எல்லாமே காம்படிஷன் நல்லதா சார்? ஓகே, ஓகே, ஓகே சார். மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம் சார். நீங்கள் அதுக்கான வழிமுறைகள் சொல்கிறேன் சார் உங்களுக்கு கண்டிப்பாக. எந்த ஊர் சார்? மதுரை. ஓகே, ஓகே, சரிங்க சார். நான் உங்கள் எழுதி வச்சுட்டு உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன் சார். சரிங்களா சார்? சரி, தெரியும் சார், தெரியுங்க சார், தெரியுங்க சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார், கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். இப்போது பாருங்கள், ஒவ்வொரு பேரண்ட்டும் அது கொடுக்குற சப்போர்ட் நமக்கு ஒரு ஆதரவாக இருக்குது, உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும். இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து குழந்தைகளுக்கு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரு கடமை. பட் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அது நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஏன் சார் இன்ஜினியரிங் கைடன்ஸ் கொடுக்காம நீங்கள் ஏன் மெடிக்கல் கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணும்போது ஒரு எத்திக்கலாக இன்னொரு காலேஜை பற்றி பெட்டர் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்லா இருக்காது. ஏன்னா நான் ஒரு காலேஜில் சேலரி வாங்கிட்டு இருப்பேன். அப்போ இன்னொரு காலேஜை பற்றி இதை விட பெட்டர் காலேஜ்னு சொல்கிறது வந்து அது எத்திக்கலாக கரெக்டாக இல்லை. அப்படிங்கிறதுனால தான் மெடிக்கல் கவுன்சிலிங் என்னோட டாக்டருக்காக நம்ம இது பண்ணதுனால அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். பிசி கம்யூனிட்டி சார் 468க்கு கிடைக்குமாங்க சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குங்க. இது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதாங்க சார்? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு 500 வேணுங்க மேடம். சரிங்க சார். செகண்ட் கவுன்சிலிங் பார்க்கலாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்லையும் வந்து 500 மார்க் ஓபிசி கிடைக்குங்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது 480க்கே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி இதெல்லாம் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் மேடம். அது எப்போ வந்து நம்ம ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா நமக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ஆல் இண்டியா மற்ற ஸ்டேட்டை விட நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்ததுன்னா கிடைக்குமா? இப்போயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் ஒரு 9 மணிக்கு ஒரு ஈவினிங் ஒருத்தர் கால் பண்ணாங்க, 600 மார்க் சொல்லியிருக்காங்க, 570 சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய மார்க் இருக்குது. பட் நமக்கு ஃபோன் பண்ணுறது ஒரு கொஞ்சம் பேர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பண்ணுவாங்க? அதுலேயே பார்த்து நிறைய மார்க்லாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு தயார்படுத்திக்கங்க. ஒருவேளை கவர்மெண்ட் கிடைச்சா சந்தோஷங்க. ஓகே, ஓகே. எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மேடம். கரூர்லேருந்து. ஓகே, ஓகே, ஓகே. கிடைச்சா சந்தோஷம். ஓகே, ஓகேங்க சார். ஆனால் ரிசல்ட் ஆனது எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எஸ் மேடம். அதாவது உங்களுக்கு ஒரு 2020க்குள்ளே இருந்துட்டீங்கன்னா பிசியில் கண்டிப்பாக கிடைச்சிரும். 2020க்குள்ள. ஆமாம். 3000க்குள்ளே இருந்தீங்கன்னா பிசியில் நல்லா எதிர்பார்க்குற மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். 3000லேருந்து 4000 வரைக்கும் அப்படியே போகப்போ அப்படியே ஒரு காலேஜ் வந்து ஃபீஸ் எல்லாம் 10 லட்சம் ஃபீஸ் ஆயிரும். அவ்வளோதான். இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ 2020 ரேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ செகண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமாங்க சார்? அதான் மேடம், செகண்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் 1950 வரைக்கும் கிடைக்கும் யூஸ்லாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் 1950. அதுக்குள்ள ஒரு 1940, 940, 30 அந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் 100 ரேங்க் செகண்ட் கவுன்சிலிங்ல வரும். ஸோ அப்படியே 2020, 2038 வந்திருக்கு. ஒரு சில 2020 வரைக்கும் வந்திருக்கு. சம்டைம்ஸ் பிசிஎல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டால எடுத்து போனாங்கன்னா 2050, 70 வரைக்கும் வருங்க. ஓகே, ஓகேங்க சார். கீ வந்து என்டி வந்து 30 விட்டுருவாங்க, எதாவது தெரியுமா சார்? விட்டுருவாங்க மேடம். ரிசல்ட் செகண்ட் வீக்ல வருமா சார்? இந்த வருஷம் எல்லாமே ஆஸ் பர் டேட் படி தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வர வாய்ப்புகள் இருக்கு மேடம். ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூங்க.
ரிசல்ட் எதிர்பார்த்தபடி வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் என்டிஏ ஆஸ் பர் ஷெட்யூல் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு அட்மிட் கார்டு ஆகட்டும், வேறு எக்ஸாமினேஷன் இஷ்யூஸ் ஆகட்டும், முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் ஆஸ் பர் ஷெட்யூல் வந்துருங்க. ஸோ OMR வந்துட்டு நமக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும் அப்படின்னு தான் நோக்கம். பட் MBBS அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டி என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் பாப்பா வந்து 340 எடுத்திருக்காங்க பிசி நீட்ல. ஓகே, பிசி கேட்டகரி. இது பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா 350 வரைக்கும் 300 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து என்ன மாதிரி காலேஜஸ் வரும் சார்? பட் 350க்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம. எந்த ஊருங்க நீங்க? நாங்க சென்னை தான் சார். சென்னைனா மேபி அந்த பிஎஸ்பி இந்திரா மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்திரா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்பி அந்த மாதிரி கிடைக்கும். அன்னை மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர் காலேஜ் கிடைக்குமா சார்? கோயம்புத்தூர் காலேஜ் வந்து எப்படியும் 450 430க்கு மேலே போயிடுங்க. ஓ சார். ஏன்னா அது ப்ரிஃபரன்ஸ். நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டா இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா பிஹெச்சி கேஎம்சிஹெச்ல எடுக்கிறாங்க வேலைமாலெல்லாம். ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் பிரைவேட் யூனிவர்சிட்டி விட்டுட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு நிறைய பேர் லாஸ்ட் டைம் போனாங்க. அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் வெயிட் பண்ணணும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும், உங்களுடைய சந்தேகங்கள் தீரணும். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். கால் பண்ணிருந்தீங்களா? சார், என் பொண்ணு வந்து நீட் எக்ஸாம் எழுதிருக்கா. இப்போ சொல்லுங்க. 337 வருது சார். நாங்க எஸ்சி கேட்டகரி. 337க்கு உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கே பார்டரில் தான் இருக்குங்க. உறுதியாக சொல்ல முடியாதுங்கம்மா. ஒரு 30% சான்ஸ் இருக்கு. ஓ அப்படிங்களா சார்? பிடிஎஸ் கிடைக்குமா சார்? பிடிஎஸ் கிடைக்குங்க. பிடிஎஸ் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸா? செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். செல்ஃப் ஃபைனான்சிங் பிடிஎஸ் நல்ல காலேஜில் கிடைக்கும். லைக் ராமகிருஷ்ணாவோ அல்லது செட்டிநாடு, மதுரை சிஎஸ். எந்த ஊர் நீங்க? நான் வந்து டி நகர் சார். சென்னை நியர்பை செட்டிநாடு எடுக்கலாம். செட்டிநாடுல ஃபீஸ் எவ்வளவு வரும் சார்? அதுக்கு ஃபீஸ் ஒரு 4லேருந்து 5க்குள்ள வருங்க. 4லேருந்து 5க்குள்ள. நம்ம இப்ப வீட்ல இருந்து போகணும். பட் நீங்க எஸ்சி கேட்டகரினா அந்த டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்னா அந்த 2 லட்சம் கிடைக்கும். ஒருவேளை இன்கம் கம்மியா இருந்தா உங்களுக்கு 2 லட்சம் வருமா சார்? எனக்கு வந்து இந்த இன்கம் வந்து 1 lakh உள்ளதா சார் இருக்கும். அப்பனா அந்த டியூஷன் ஃபீஸ் 2.5 lakhs கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்காலர்ஷிப் 2.5 lakhs டியூஷன் ஃபீஸ் கிடைக்குமா சார்? ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? எஸ், கண்டிப்பா கிடைக்கும். 2.5 வந்து கட்டற மாதிரி இருக்குமா சார்? நீங்க ஒரு 2.5 2 lakhs அந்த மாதிரி கட்டற மாதிரி வருங்க. ஓகே, थैंक यू சார். வேற சந்தேகம் இருக்குமா மேடம்? கண்டிப்பா பிடிஎஸ் கிடைக்குமா சார்? கண்டிப்பா பிடிஎஸ் கிடைக்குமா? கண்டிப்பா பிடிஎஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, थैंक यू சார். थैंक यू. இப்போ இந்த மாதிரி MBBS இல்லைன்னா அடுத்தது பிடிஎஸ் பார்க்கலாம். பிடிஎஸ் ஸ்கோப் இருக்கானா? கண்டிப்பாக எல்லா படிப்பும் நல்லா பண்ணால் ஸ்கோப் இருக்குதுங்க. பட் நம்ம எப்படி நம்ம படிக்கிறோம், எந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறோம், ஸோ மேற்படிப்பை நம்ம MDS எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு கண்டிப்பாக மாறுபடும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். நான் நாகப்பட்டினத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? எஸ்சிக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளவு சார் வரும்? கவர்மெண்ட்டுக்கு ஒரு 420 410க்கு மேல வருங்க. அப்படியா சார்? ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? எங்க பாப்பா 372 வரும். கிடைக்கும், வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு. 72க்கு வாய்ப்பு இருக்கு. 350க்கு மேல கிடைக்குமா? 350க்கு மேல கிடைக்குமா சார்? கிடைக்குங்க. கவர்மெண்ட் கிடைக்காதா சார்? கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்கம்மா. 400க்கு மேல வேணும். சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு பாசிபிலிட்டி சொல்லியிருக்கேன். 6 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்கும் அப்ளிகேஷன் போடுறதுலேயே. அப்போ நமக்கு 6 பேரில் ஒருத்தர் கிடைக்கும், 5 பேருக்கு கிடைக்காது. மொத்தம் 30,000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அது பிசி எம்பிசி எல்லா கேட்டகரிலையும் பார்த்தாலும் 6 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்குது, 5 பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத உண்மை. அதை புரிஞ்சுட்டு ப்ரைவேட் காலேஜ் போகலாமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லியான இதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரீ கால்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தினமும் 9 மணி 10 மணி வரைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.